ஏமா நீ ஊட்டி விட்டுருக்க, மடியில படுக்க வச்சிருக்க, என் போன் வாங்கி நீயே உன் கான்டாக்ட் நல்லா சேவ் பண்ணிருக்க, அப்ப இதெல்லாம் லவ் இல்லையா? இல்லை இல்லை இல்லை, நான் லவ் பண்ணதே இல்லை இது வரைக்கும். அப்படி லவ் பண்ணாலும் உன்ன லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. கிஷோர் எனக்கு ஒண்ணு பிடிக்கும், எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஆனா அது நான் லவ்வா பாக்கல அப்படின்ட்டாங்க. அத்தனையும் நடிப்பா சொல்லுல தாட். ஃபைனலா ஒரு நாள் வந்து பெரிய பிரச்சனையாகி, சரி என்ன லவ் பண்றியா இல்லையா அப்படின்னா, இல்ல ஜஸ்ட் ஃப்ரெண்டு. அப்ப லவ் யூ சொன்னது லவ் யூ ஆஸ் a ஃப்ரெண்டா சொன்னேன் அப்படின்ட்டு. நீங்க எல்லாம் ஏமாத்துறீங்க. இப்போ என்ன ஸ்டார்டிங்ல நல்லா கேர் பண்ணிட்டு ஊட்டி விட்டு மடியில படுக்க வச்சு எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் இல்ல இது லவ் இல்லன்னு போனா, அப்ப நான் என் ஃபீலிங்ஸ் எங்க சார் இடம் இருக்கு? நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. இன்ட்ரெஸ்ட் வேற, லவ்வுக்கு லைஃப் அடுத்து மேரேஜ்ங்கிற டெசிஷன் எடுக்கிறது வேற. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க சேஃப்டியை பார்த்தா அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்ல அவனும் ஒருத்தர் கால அவனை நீங்க கேடு கிட்ட போன விட்டு போக முடியாதுல. டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு. அதை மீறி உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஓகே, என்னவெல்லாம் செய்தார்கள் இது லவ் தானே என்று நினைத்தீர்கள்? சார் எனக்கு காலேஜ்ல வர பொண்ணு இல்ல சார். காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே வந்தாங்க. அப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து இருந்தாங்க. சுத்தி வளைச்சு பேசாம விஷயத்துக்கு வாங்க. காலேஜ்ல எங்க குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பொண்ணுங்க நிறைய பசங்க இருப்போம். இப்ப கேண்டீன் போறோம், நான் இங்க உட்காந்துருப்பேன், அவங்க அங்க உட்காந்துருப்பாங்க. அவங்களே வந்து ஊட்டி விடுவாங்க. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. நீ சாப்பிட்டு, நான் சொன்னேன் நான் சாப்பிட்டேன் இல்ல நீ சாப்பிட்டுருக்கே மாட்டேன், இந்த ஊட்டுன்னு ஊட்டி விடுவாங்க. சரி நான் பெஞ்சில படுத்தா, எதுக்கு பெஞ்சில படுக்க, மடி இருக்கல, மடியில படுக்க வச்சாங்க. ரோசா ராசா நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமாடி. அன்லிமிட்டட் காலுக்கு அர்த்தமே தெரியாது சார் எனக்கு. அவங்க பேசினதுக்கு அப்புறம் அன்லிமிட்டட் கால் எவ்வளவு நாள் பேசினா போல. நைட் இன்னைக்கு காலேஜ் விட்டு இப்படி போறேன், அடுத்து கால் வருது, மறுநாள் காலைல 8 மணி காலேஜ், அது வரை போன் பேசுறாங்க. 6 மணி வரைக்கும் நான் லட்சுமி தாஸ், 6 மணிக்கு மேல நான் செக்ஸி தாஸ். விடிய விடிய போன் பேசுவீங்க. 2 நாள் தூங்குவாங்க. தூங்கிட்டு நானும் தூங்கிட்டு போன் வச்சுனா திரும்ப அடிச்சு, இந்த தூங்குனா போன் வச்சிருவேன் அவ்வளவுதானா அப்படின்றாங்க. பாட்டுக்குட்டி நான் கட் பண்ணலடி. போ ஜாங்கிரி, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், உன் பேச்சுக்கா. சரி இப்படி போய்கிட்டே இருக்கு. சரி அந்த பொண்ணு லவ் பண்ணாமல இப்படி பண்ண போறாங்க நான் நினைக்கிறேன். இப்போதான் ஒரு ட்விஸ்ட். இப்ப நான் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன்ல, அவனும் அந்த குரூப்ல ஒண்ணு. இவன் எப்ப இவருக்கு முன்னாடி இவருக்கு பின்னாடி இந்த குரூப்ல டூப்னு ஒருத்தன் சொன்னல, அது மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்தா ரொம்ப நாளா. சரி நம்ம பையன் தான் ஒண்ணும் இல்ல போல அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் அந்த பொண்ணை லவ் பண்ணது அந்த பொண்ணுக்கு தெரியாது. நீங்க தான் பேச மாட்டேன்றீங்க ஜி. 6 மாசமா பஸ்ல டிராவல் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணு அவளை லவ் பண்ணது எனக்கு தெரியாது. அந்த பையனுக்கு நான் லவ் பண்ணது அவனுக்கு தெரியாது. என்னடா குரூப் இது? டேய் எனக்கு ஒண்ணுமே புரியலடா அது. அப்படி துப்பிட்டு கிளம்ப பாரு. அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணிருக்கா சார்? சரி, நான் அந்த பொண்ணு லவ் பண்ணல. அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ நடந்திருக்கு, அது நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது. இது யார்கிட்ட சொல்லாதீங்க. என்கிட்ட சொல்லணும், நீ யார்கிட்ட சொல்லிடாத. இப்படிதான் சார், அவனுக்கு தெரியாதது எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது அவனுக்கு தெரியாது. அந்த பொண்ணுக்கு தான் சார் இதெல்லாம். உங்க 2 பேருக்குமே ஒண்ணும் தெரியல, அதான் விஷயம். அப்புறாணியா இருக்கியாடா, உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஆனா கேட்டேன் சார் போய், ஏமா நீ ஊட்டி விட்டுருக்க, மடியில படுக்க வச்சிருக்க, இந்த ட்ரெஸ் போடு அந்த ட்ரெஸ் போடுன்னு சொல்லியிருக்க, என் போன் வாங்கி நீயே உன் கான்டாக்ட் நல்லா சேவ் பண்ணிருக்க, அப்ப இதெல்லாம் லவ் இல்லையா? இல்லை இல்லை இல்லை. கிஷோர் எனக்கு ஒண்ணு பிடிக்கும், எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஆனா அது நான் லவ்வா பாக்கல அப்படின்ட்டாங்க. பிடிக்கும், இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஆனா லவ் இல்ல. ஏப்ரல் ஃபூல். எனக்கு அப்பதான் பிரேக்கப் ஆயிட்டு நான் உட்காந்து ஐயோ போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா அழுதுட்டு இருக்கேன். சோ பிரேக்கப் ஆயிருச்சு. அவ வந்து சர்ச் பண்ணு, அவ ரொம்ப கேர் காட்டினா. லைக் வந்து அவ எப்படி உன்னை பிரேக்கப் பண்ணுவா? ஆக்சுவலி அவ சீட் பண்ணிட்டா. அவன் மூஞ்ச பாரு, உன் மூஞ்ச பாரு, இவனுக்கெல்லாம் உன்னை விட்டு போயிருக்கா. உனக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கு, ட்ரெண்ட் இருக்கு, ரேஞ்ச் இருக்கு, இப்படி போய் வழுக்கி விழுந்துட்டியாடா அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப கேர் காட்டினா. என்னடா இவன் இவ்வளவு ஃபீல் பண்றா நம்மளுக்காக தட்டி கேட்கறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவ்வா இருக்குமோன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த எண்ணம் வந்துருச்சு. நான் அப்படியே மிதக்கிறேன். அடேங்கப்பா. அதுக்கப்புறம் அவ பண்ற ஒரு விஷயங்களும் பார்க்க இது லவ் தானா ஜெசி, இது லவ் தானா, இது லவ் தானே ஜெஸ்ஸி நினைக்கிற அளவுக்கு என்னென்னலாம் பண்ணாங்க. என்ன மாப்பிள இதெல்லாம் தோண்டி கேட்டு எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குது. 3:45 விடுவாங்க, அவ 4:30க்கு போவா. போயிட்டு 4:31 வந்து மெசேஜ் வந்துட்டு காலையில இருந்து ஃபுல்லா டெக்ஸ்டிங் பண்ணுவா. டுமாரோ எத்தனை மணிக்கு நாம லவ்ஸ் பண்றது? எனக்கு வந்து வாழ்க்கையில எது நடந்தாலும் உன்கிட்ட தான் ஷேர் பண்ணணும்னு தோணுது, வேற யார்ட்டையும் ஷேர் பண்ண தோணல, உன்கிட்ட வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, செக்யூரா இருக்கு உன்கிட்ட அப்படின்னு நான் சொல்லிட்டு சொல்லுவா. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. அப்புறம் கடைசியில ஒரு நாள் எப்படியோ சரி இது இப்படியே போனா வேற யாராச்சும் வந்து பந்தியில உட்காந்துட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சொல்லிட்டேன். என் மனசுல இருக்கிற காதல நானே லெட்டர் மூலமா சொல்லிடுறேன். அவன் என்ன சொல்லிட்டா, டேய் இந்த மாதிரி என் தம்பிக்கும் போன வாரம் பிரேக்கப் ஆச்சு, அவனோட ஆளையும் நான் வந்து இப்படிதான் திட்டினேன், அதுக்கு நான் என் தம்பி லவ் பண்ற மாதிரி ஆயிடுமாடா. அத்தனையும் நடிப்பா சொல்லுல தான் நடிப்பா. நான் லவ் பண்ணதே இல்லை இது வரைக்கும். அப்படி லவ் பண்ணாலும் உன்ன லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா. ஓ லவ் பண்ணவும் மாட்டேன், பண்ணாலும் ஒன்னும் பண்ண மாட்டேன். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ஆனா அதுக்கப்புறம் நம்ம விடுவோமா? திருப்பி பேசி அவளை ஓகே பண்ணி பேசிட்டா இருக்கீங்க? இல்ல அது பிரேக்கப் ஆயிருச்சு. நான் இதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணிக்கவே மாட்டேன். என்னது உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒன்ஸ் இன் a year ஒரு லவ் பண்ணி ஒரு பிரேக்கப் ஆகி மீண்டு மறுபடி அது ஒரு மாதிரி அது ஒரு லைஃப் ஸ்டைல் ஆயிடுச்சோ?
இதே வேலையாத்தான் அழகுறானா? இது லவ் தானே ஜெசின்னு தோணுச்சு எனக்கு. இதெல்லாம் பண்ணாங்க ஆனா இல்லன்ட்டாங்க. என்ன செஞ்சாங்க, என்ன இல்லன்ட்டாங்க. ஒரு பொண்ணு எல்லாம் இவங்க சொன்ன எல்லாமே பண்ணாங்க சார். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? ஒரு கட்டத்துல அவங்களே என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, உனக்கு எது தோணுது நினைக்கிறேன் நீயே சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் சொல்லிட்டேன், இந்த மாதிரி நான் உன்னை லவ் பண்றேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு டைம் வேணும், டிசைட் பண்ணலாம், உன்னை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும். அப்படியே போச்சு சார். ஒரு 1.5 வருஷம் போயிடுச்சு. அது இடையிலேயே வந்து நான் லவ் யூ சொன்னா லவ் யூ டூன்னு சொல்லுவாங்க. ஐ லவ் யூ சோ மச் மணி. ஃபைனலா ஒரு நாள் வந்து பெரிய பிரச்சனையாகி, சரி என்ன லவ் பண்றியா இல்லையா அப்படின்னா, இல்ல ஜஸ்ட் ஃப்ரெண்டு. அப்ப லவ் யூ சொன்னது லவ் யூ ஆஸ் a ஃப்ரெண்டா சொன்னேன் அப்படின்ட்டு. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க. லவ் யூ டூ எப்படி ஃப்ரெண்டா சொல்ல முடியும்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சார். எனக்குமே புரியல தம்பி. லவ் யூ டூ வரைக்கும் போயாச்சு, ஆனா லவ் இல்ல. இந்த பொண்ணுங்களை நம்பினாவே கண்டிப்பா ஒரு நாள் ரோட்டுக்கு தான் வருவேன். காலேஜ் படிக்கும் போது ஒரு பொண்ணு வந்து யதார்த்தமா வந்து உங்க மொபைல் ஒரு நிமிஷம் தாங்க, ஒரே ஒரு கால் பண்ணிட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேக்குறாங்க. அங்க ஸ்டார்ட் ஆனது அவங்க எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. நாங்க 2 பேரும் சட்டையை மாத்தி போடுற சாதாரண ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, ஜட்டியை மாத்தி போடுற க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க பேசிக்கா எப்படி கூப்பிட்டு போனா வாடா போடான்னு கூப்பிட்டது போக தங்கம் செல்லம் தான் சார் ஓடும். சோ நீங்க லவ் நினைச்சீங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அவங்கள்ட்ட வந்து ஒரு பையன் வந்து ப்ரொபோஸ் பண்ணா. அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். அந்த பையன் வந்து அவங்கள்ட்ட வந்து ப்ரொபோஸ் பண்ணதுக்கு கேட்டேன், ஏன் நல்ல பையன் தானே அக்செப்ட் பண்ண வேண்டியதானேன்னு கேட்டதுக்கு, அதான் நீ இருக்கல்ல எனக்கு சப்போர்ட்டிவா எல்லாம் நீ இருக்கல்ல, அப்புறம் எதுக்கு எனக்கு இன்னொரு பையன் அப்படின்னு. இது என்னடா பெரிய விஷயம், உனக்காக லைஃப் ஃபுல்லா வெயிட் பண்ண போறேன். நான் ஃப்ரெண்ட்ஷிப்பா எடுத்துக்கிறதா இல்ல லவ்வா எடுத்துக்கிறதா? நீங்க என்னவா எடுத்துக்கிட்டீங்க? நான் லவ்வா எடுத்துக்கிட்டேன் சார். போய் சொன்னீங்களா? ஆனா நான் போய் அதை அவங்கள்ட்ட சொல்லல. நான் போய் சொன்னா அந்த பாண்டு பிரேக் ஆயிருமோன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். காதல்ங்கிறது காலை கடன் மாதிரிடா, அதை அடக்கிண்டே இருந்தேன்னா ஆபத்து. என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சும்மா எல்லாம் போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி அவன் வந்து லவ் பண்றான், உன் மேல நிறைய ஃபீலிங்ஸ் வச்சிருக்கான், நீ அவன் கூட இருந்தா உன் லைஃப் நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இங்க பார் என் மச்சானுக்கு நீ மட்டும் தான் ஆள் நினைக்காத, மச்சானுக்கு 15ல இருந்து 55 வரைக்கும் ஆளுங்க இருக்குது. அந்த பொண்ணு ஒரு மாதிரி வெக்ஸா ஃபீல் ஆகி, உனக்கு நான் வந்து நல்ல இதா இருப்பனா என்னன்னு எனக்கு தெரியல, உன்ன அந்த அளவுக்கு நான் பாத்துப்பனா அப்படிங்கிற மாதிரி தெரியலன்ட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பண்றது மோசம், இதுல பாசம் வேற. உங்களை எப்படி நல்லா பாத்துப்பேனா? ரிஜெக்ஷன்ல பல மோடு இருக்கு தம்பி. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? ரிஜெக்ஷன்ல சாரி நோ முடியாது அப்புறம் பார்க்கலாம், உனக்கு நான் அவ்வளவு பொருத்தமானவ இல்ல, உனக்கு இன்னை விட நல்ல பெட்டரான பொண்ணு கிடைப்பா, ஐ டோன்ட் டிசர்வ் யூ, அதெல்லாமே அதான். ஓ அதை இப்படி கூட சொல்லலாமா? அது டைரக்ட் ரிஜெக்ஷன் பண்ணிருந்தா பரவாயில்ல சார். நீங்க தான் நேர்ல சொல்லல, நாங்க மட்டும் இப்படி நேரா சொல்றது. 1000 தான் இருந்தாலும் நான் எந்த பக்கம் தானே இருக்கு. உன்னை என்னால பாத்துக்க முடியாது, ஐ டோன்ட் டிசர்வ் யூ அப்படின்னு இன்செக்யூரா அந்த பொண்ணு பதில் சொன்னா அதுக்கு என்ன எஸ்ன்னு அர்த்தமா இல்ல நோங்கிறத வேற மாதிரி சொல்றாங்கன்னு அர்த்தமா? அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். உங்ககிட்ட இருந்து ஏதோ ஒரு ஸ்ட்ராங் ஹோப் எதிர்பார்க்கறாங்க. மேபி அப்படியா இருக்கலாம், இல்லனா சார் சொன்ன மாதிரி ஆக்சுவலி இத வே நீங்க குழப்பாதீங்கமா, பளிச்சுன்னு சொல்லுங்க. நான் ஏற்கனவே குழம்பி போன குட்டையா இருக்கேன், நீ அதுல குச்சியை விட்டு ஆட்டாத. எஸ் ஆர் நோ மட்டும் சொல்லுங்க. இது நோ நோ தான் சார். அது நோ தான். வந்து அவங்க ஹர்ட் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி அவங்க சொல்றாங்கன்னு எனக்கு தோணுது. அது நோ தானா? ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். போன இயர் February 14 எனக்கு கால் வந்துச்சு, உன அர்ஜென்ட்டா பாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி கிளம்பி போயிட்டேன். போன ஷர்ட் டைரி மில்க் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வாங்கிட்டு வந்து இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கவர்ல வச்சு கொடுத்தாங்க. எனக்கா? உனக்கு தான். ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன்? ஒரு February 14 அன்னைக்கு அது கொடுத்தா அதுக்கு என்ன அர்த்தம் நீங்க சொல்லுங்க. நம்ம காதல் தினம் ஓகே நம்ம ஒத்துக்கலாம், வாங்கிக்கலாம். வாங்கிட்டு இது வாங்கிட்டு நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். நான் ஒரு மன்மத குஞ்சி. சரி அவங்க கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு ஷையா இருக்கும் போல, நம்மளே ப்ரப்போஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். சரி ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னதுக்கு இல்ல உன் மேல எனக்கு அந்த மாதிரிலாம் தாட் இல்ல, உனக்கு வந்து யாருமே இன்னைக்கு உனக்கு லவர் இல்லைன்னு எனக்கு தெரியும், சோ அதனால நான் உனக்கு வாங்கி கொடுத்தேன். பட் ஆனா உன் மேல எனக்கு லவ் இல்ல. இது என்ன சார் இது ஒரு இது நீங்களே சொல்லுங்க. இதுக்கெல்லாம் என்னால ஆன்சரே பண்ண முடியலடா. அது வந்து February 15 வாங்கி கொடுக்கலாம், 16 வாங்கி கொடுக்கலாம், நார்மல் டேஸ்ல வாங்கி கொடுத்துட்டு ஏதோ தோணுச்சு வாங்கி கொடுத்து கூட சொல்லிருக்கான். ஆமா சார். இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். நீங்க அவங்க 14 அன்னைக்கு ஃபோன் பண்ணி வா உன்னை மீட் பண்ணனும்னு சொன்னப்ப போறப்ப உங்களுக்கு என்னெல்லாம் மைண்ட்ல ஓடுது? நான் நிறைய இமேஜின் பண்ணி வச்சிருந்தேன் சார். இந்த பொண்ணு கூட சார் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு கண்டிப்பா எப்படியும் ப்ரப்போஸ் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி நாங்க அந்த மாதிரி ஒரு நெருங்கின அனுநியமா தான் பழகிட்டு இருந்தோம். மத்த நாள் பண்ணா கூட ஓகே. 14 அன்னைக்கு சொல்லுவோம், எனக்கு ரொம்ப இன்பதிர்ச்சியா தான் இருந்தது. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அத சொல்லுவாங்கன்னு இன்ப அதிர்ச்சியா இருந்தது. ஆனா அவங்க சொன்னத கேட்ட உடனே எப்படி அதிர்ச்சியா இருந்துச்சு? தாங்கிக்க முடியல மனசு ரொம்ப. இன்ப அதிர்ச்சி இருந்து பேரதிர்ச்சிக்கு போயிடுச்சு. அட விடுப்பா, இத போய் பெருசா நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு. ஆனா பொறுத்தவரைக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்குற டைப் ரைட் தானே. உங்க ப்ராசஸ் பண்ற ஆளுக்கு இதெல்லாம் தெரியல, இவன் வந்து நம்ம எல்லாம் இப்படி பாக்குறான், இவங்கிட்ட இவ்வளவுதான் வச்சுக்கணும், என்ன கேட்காம கொள்ளாம என்ன டச் பண்ண, மடியில படுக்க அலோ பண்ணக்கூடாது, சாப்பாடுறான்னு ஊட்டி விடக்கூடாது, தலையெல்லாம் கோதியெல்லாம் விடக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் தானே. எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க. அவங்க கேஸ்ல என்ன ஆச்சுன்னா, அவங்க வந்து மடியில படுத்துக்கோ சொன்னதோ ஊட்டி விட்டதோ அந்த டைம்ல she was interested, maybe he is the person ஒரு தாட் இருக்கும். நம்ம குறைஞ்சது 1000 வருஷமாவது ஒன்னா வாழணும்டா. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரீக் அவுட் வரும். லைக் லவ்ன்றது சும்மா இல்ல, இட்ஸ் a commitment. சோ இப்படி வரும்போது ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் இருக்கும், இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும் அப்படிங்கறப்போ இதோட நம்ம சங்காத்தத்தை முடிச்சுக்கிறோம். இல்ல நோ இட்ஸ் நாட் லவ் அப்படின்னு ஒரு பிரேக் போடுவாங்க. இது ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல லவ் தானே.
அதுதான் இது ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல லவ் தானே. இது ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி நீங்க சொல்ல முடியும்? இதுக்கு வேற வழக்கம் கேட்கிறானி. ஐயோ அவங்க வந்து நான் லவ் பண்றேன்னு இறங்கல. she said she is interested. லைக் உங்க கூட இருக்க கம்ஃபர்ட் பிடிச்சிருக்கலாம், அதனால அவங்களால அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்ட முடிஞ்சிருக்கு. சோ at that point இல்ல இது இல்ல அப்படின்னு இருக்காங்க. லவ் பண்ற மாதிரி பாப்பீங்களா, லவ் பண்ற மாதிரி பேசுவீங்களா? இப்போ என்ன ஸ்டார்டிங்ல நல்லா கேர் பண்ணிட்டு ஊட்டி விட்டு மடியில படுக்க வச்சு எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் இல்ல இது லவ்லன்னு போனா அப்ப நான் என் ஃபீலிங்ஸ் எங்க சார் இடம் இருக்கு? இப்ப நிறையவே நம்ம பழகி பார்க்கலாம். ஐயோ மீண்டும் மீண்டுமா நம்ம ஒரு பர்టిక్యులர் டைம் பீரியட் ஒண்ணா இருந்து பார்க்கலாம். நம்மளோட தாட்ஸ் ஒத்து போதா, நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ஒத்து போதா அப்படின்னு பாக்குறதுன்றத வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு இருக்காங்க. இதுக்கு பேரு காதல் இல்ல மச்சி, கால்குலேஷன். அண்ட் அது கமிட்டடா இறங்கும் போது நோன்றாங்க. அது அவங்க ஓப்பனா முன்னாடி சொல்லிட்டு பண்ணா அது ஓகே. நீங்க எல்லாம் ஏமாத்துறீங்க. நான் இங்க உட்காந்துருக்கேன்னா அங்க இருந்து வந்து ஊட்டி விட்டா அப்ப நான் என்ன நினைப்பேன், இத்தனை 11 பேர் இருக்கும், அவங்க மட்டும் எனக்கு தனியா வந்து இல்ல நீ சாப்பிட்டு மாட்டி விட்டுட்டா அப்ப நான் அளவா தானே பாப்பேன். நேர மாட்ட நக்கர மாடு எடுத்த மாதிரி சும்மா இருந்த என்ன சொல்லி விட்டானுடா. இப்போ இதுங்க சொன்ன முக்காவாசி பேர்ல பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்கூல் காலேஜ், எல்லா பொண்ணுமே அந்த டைம்ல மெச்சூர்டா யோசிக்க மாட்டாங்க. ஈவன் தோ மென். நீங்க வேணா நடந்து வரானா, பைக்ல வரானா, சைக்கிள்ல வரானா பார்த்து கால் வைக்கணும். ஆனா நாங்க அப்படி இல்ல. இப்ப நீங்க சொல்ற கணக்கு படி பார்த்தா வேலை செய்யும் இடத்துல வர காதல் மட்டும் தான் சரியான காதலா? அப்படியும் சொல்ல முடியாது சார். அப்ப எங்க தான் சரியான காதல் வரும்? அடே எந்த வயசுலயும் லவ்ஸ் வரலாம். அவங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் டைமா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையன் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரலாம். பாப்போம், ஒர்க் ஆச்சுன்னா பார்க்கலாம். நம்ம வேணாம்னு சொல்லிடுவோங்கிற மைண்ட் செட்ல நீங்க இருக்கீங்க. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. அந்த பையன் இதெல்லாம் பண்ற பொண்ணு நான் லவ் பண்ணுங்கிற மைண்ட் செட்ல இருக்கான். இப்போ உங்களுக்கு இது ரொம்ப சாதாரணமான ஒரு டிப்ளமேட்டிக் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அந்த பையனுக்கு வந்து அது ஏமாற்றம்ல. போர் அடிச்சுச்சுன்னா தூக்கி போட்டு இன்னொரு முன்னாடி போயிடுவீங்க. பொசசிவா வருது, சமைச்சு தர்றது, காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறது, ரொம்ப கேர் பண்றது, இது எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப்போட சிக்னல். அப்ப லவ்வோட சிக்னல் எதுன்னு சொல்லுங்க. அதை மட்டும் சொல்லுங்க. யாரா இருக்கீங்களா? இருந்தா தைரியமா சொல்லுங்க. கம் அவுட். சார் ஆக்சுவலி வந்து women always rethink சார். நான் லவ் யூ சொன்னதுக்கு டைம் கேட்டாங்க. அந்த டைம் போயிட்டு இருக்கப்பயே நான் லவ் யூ சொன்னா லவ் யூ டூன்னு சொல்லுவாங்க. இது என்ன தலைப்பு செய்தியா திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க? ஆக்சுவலி அவங்களுக்கு கொடுத்தது அது லவ் சிக்னல் தான் சார். சரி. அதுக்கப்புறம் இவர் ஸ்ட்ரெயிட்டா நான் வந்து உன்னை லவ் பண்றேன்னு அவங்க சொல்லும் போது she again rethink பண்ணிருக்காங்க. ரீதிங்க் பண்ணும்போது ஓகே நான் உங்க கூட லாங் டர்மா இருக்கலாமா அந்த ப்ராசஸ்ல அவங்க யோசிச்ச போது she didn't want to commit to you. இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? அந்த முன்னாடி சொன்னது லவ் சிக்னல்னே எடுத்துக்கலாம். அவங்க உங்க கூட லாங் டர்மா இருக்க கூடாதுன்னு அந்த டைம்ல டிசைட் பண்ணி she said. வந்தியா, கேட்டது வாங்கி கொடுத்தியா, அதோட நிறுத்திக்கோ, கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேசாத. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க சேஃப்டியை பார்த்தா எப்படி? ஒரு ரிலேஷன்ஷிப்ல அவனும் ஒருத்தர் இருக்கான்ல, அவனை நீங்க கேள்வி கேட்டா பொண்ணு விட்டு போக முடியாதுல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நோ இஸ் நோ, ரைட்? நோ வலிமையானது தானே. அப்போ ஒரு பெண்ணோட ஐ லவ் யூங்கிற வார்த்தை வலிமை இல்லாததா? எங்களுக்கு வந்து அவங்க என்ன இன்டென்ஷன்ல பழகுறாங்கன்றது தெரியாம இருக்கலாம். நாங்க தப்பாவே புரிஞ்சுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் டேவோ செகண்ட் டேவோ நாங்க என்ன இன்டென்ஷனோட பழகுறோம்ன்றது தெரிஞ்சிரும். சரி, இப்ப சொன்னியே இது கரெக்ட். இவன் ஃப்ரெண்டா பாக்குறானா இல்ல இவன் கடைசியா எங்க வந்து நிப்பான்றது தெரிஞ்சிரும். ஆனா அப்படியே ஹோல்ட் ஆன்ல போடுறது. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? நாங்க அவங்கள கேர் பண்றது, அவங்கள சர்ப்ரைஸ் பண்றது, என்னென்னலாம் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றோமோ எல்லாத்தையும் பண்ண விட்டுட்டு ஒரு கட்டத்துல பிரச்சனை ஆகும் தெரியறப்போ நாங்க சொல்றப்போ ஃப்ரெண்ட்னு சொல்லிடுறது. எனக்கு நியாயம் கிடைச்சா உன்னுடைய அதுதான் சார் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்து லேட்டர் இவங்க லவ் யூ சொல்லும் போது நீங்க சொன்னதை வச்சு நான் பார்க்கும்போது she is interested in you. அது நடந்து முடிந்த கதை தொடங்கிய பிரச்சனைக்கு வரும். இன்ட்ரெஸ்ட் வேற, லவ்வுக்கு லைஃப் அடுத்து மேரேஜ்ங்கிற டெசிஷன் எடுக்கிறது வேற. ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறீங்க. நான் லவ் பண்ணலாம் நினைச்சேன், பட் நம்மளுக்குள்ள லவ் செட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தா ஓகே. ஆனா நான் ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருந்தேன், நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொன்னதை தான் என்னால ஏத்துக்க முடியல. தம்பி விடுப்பா, இதெல்லாம் அப்படிலாம் விட்டுற முடியாது மேடம். இது இடையில நடந்த எல்லாமே லவ் தானே. நீ அதை ஒத்துக்கோ, ஏன் நீங்க அவ்வளவு பிடிவாதமா ஏன் நிக்கிறீங்க? இல்ல சார், எனக்கு ஏதாவது ஒரு முடிவு தெரியணும்ல. முடிவு தான் சொல்லிட்டாங்களே சார் நோன்னு சொல்லிட்டு. வெக்கமா இல்ல? ஒரு பொட்ட புள்ள உன்னை ஏமாத்திட்டு மோடி போய்டா. அது ஏன் நீ ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்ற? லவ்னு ஒத்துக்கிட்டு கலந்து. ஆமா, அப்ப நீ வந்து என்ன லவ்னு சொன்னல, அப்ப நீ என்ன லவ் பண்ணிருக்க. அந்த ஒரு சக்சஸ் உங்களுக்கு தேவைப்படுது. ஐயோ கட்டபொம்மை வெள்ளக்காரங்கிட்ட கேட்ட மாதிரி கேக்குறாளே. அந்த நோ நான் கேட்ட அப்புறம் ஏன் சொல்றாங்க? அந்த நோ இந்த காரணத்தோட சொல்லணும் அப்படிங்கிறது முன்னாடி ஏன் சொல்லல? இது ஒரு எண்டுக்கு வரும்போது தான் சொல்றாங்க. அத எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது, கோவத்துல அடக்கிட்டு இருக்கு. இப்ப என்னன்னா உங்களுக்கு ஒரு வெற்றி தேவைப்படுது. அதாவது இப்ப என்னன்னா என்னுடைய காதல் தோல்வி அடைவது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. நீ என்ன காதலிச்ச அந்த வெற்றி எனக்கு போதும். நீங்க தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க. இப்ப நீங்க அந்த சக்சஸ் தான் தேடுறீங்களா? அப்போ சார் அப்படிலாம் இல்ல சார், அப்படிலாம். அப்ப எனக்கு சொல்லுங்க எப்படி நோ சொல்வது? இப்ப அப்படி வருவோம். ஓ நீ அப்படி வரியா? நாம நண்பர்களாக தொடருவோம் சொல்ற வார்த்தை உங்களுக்கு ஏமாற்று வார்த்தை போல இருக்கு. ஆனா அதை விட டீசென்ட்டா அதை எந்த ஜோனுக்கு நகர்த்துறது மட்டும் சொல்லுங்க. சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. இல்லடா இதுக்கப்புறம் ரெண்டு பேர் செட் ஆகாது, இது லவ் கொண்டு போக முடியாது, கல்யாண லைஃப்லாம் வேண்டாம், சோ ரெண்டு பேரும் பேசாம இருக்கிறது நல்லது. இத நீ கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ற. இதுதான் லவ். மேக்ஸ் கிடையாது, ஃபார்முலா போட்டு பண்றதுக்கு. அதுவா நடக்கணும். அது தற்செயலா நடக்கிறதா லவ். காதலுக்கு காரணம் இருக்க முடியாது,
காரணம் இருந்தா அது காதலா இருக்க முடியும். ஏன் நீங்களா மேட்சிங்கா ட்ரெஸ் போட மாட்டீங்களா பசங்கலாம்? பசங்கன்றத தாண்டி பசங்க பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வா மாதிரி தான் பேசுறோம். பசங்க பேசினா அப்ப நான் இவனை லவ் பண்ண போறேனா? இல்ல நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கிறது லவ் இல்லன்றீங்க. அப்ப வேற எதுதான் லவ்? எதுவும் இப்ப எல்லாமே சொல்றாங்க அது லவ் இல்ல இது லவ் இல்லன்னு. இப்ப நீங்க என்ன சொன்னா அது நான் லவ்னு எடுத்துக்கணும்? குட் क्वेश्चन. சார் ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படி தான் சார் பண்ணுவேன். அது எனக்கு எப்படி தெரியும்? நீங்க ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அதான் பண்ணுவீங்க, எனக்கு மட்டும் தான் பண்ணீங்க நான் நினைச்சிட்டு இருப்பேன். எனக்கு மத்ததெல்லாம் தான் கூட வினுங்கறாப்ல. எது லவ்னாலும் சொல்லிருங்கங்கறான். கேக்குறாரு சொல்ல போறீங்களா இல்லையா? சார் அப்படி எனக்கு ஒருத்தங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா எங்க பேரண்ட்ஸ் கிட்ட அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பேன். அண்ட் என் கேரியரை வந்து டிஸ்கஸ் பண்ணுவேன் ஃபுல்லா. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். இதெல்லாம் தெரிய மாட்டேங்க. நீங்க ஒரு சிக்னல் கொடுத்தா தான் அது லவ் நான் எடுத்துக்க முடியும். நீங்க எதுவுமே சொல்லாம நேரா போய் எங்க பேரண்ட்ஸ் சொன்னா அது எனக்கு எப்படி தெரியும்? நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. நீங்க கணக்குல மாட்டிக்கிட்டீங்க. நீங்க ஒரு சிக்னல் கொடுத்தா தான் சரி உங்களுக்கும் எனக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப் போகும். நீங்க அதுவே இல்ல அது லவ் இல்ல இது லவ் இல்லன்னு சொன்னா வேற எதுதான் லவ்? வேற என்ன சிக்னல்ஸ் இருக்கு? இரியா யோசிக்க அப்படியா? அப்ப யோசி. என்ன பொறுத்த வரைக்கும் கிளாரிட்டி தான் லவ். ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி அஃபெக்ஷனா கேரிங் காமிக்கிறது அதெல்லாம் லவ் கிடையாது. கேட்டுக்க. லவ் எதுன்னு கேட்கல. நான் உங்களை எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க என் மேலே இன்ட்ரெஸ்டடா தான் இருக்கீங்கன்னு ஒரு சிக்னல் வேணும்ல. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. அது எப்படின்னு சொல்ல தெரியல சார். அப்புறம் எப்படி எங்களுக்கு தெரியும்? உங்களுக்கே தெரியலனா எங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்களே கன்ஃபியூஷனா இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. தேங்க்ஸ் a lot. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வணக்கம். சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.